உங்க பிரெயின் நீங்க சொல்றத கேட்கலன்னா, நான் சொல்றத நீங்க கேளுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொல்றத கேட்க ஆரம்பிக்கும். வெல்கம் டு பிஹைண்ட் புக்ஸ் அண்ட் நான் உங்க மகேஷ்குமார். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சீரிஸ் ரேண்டம் கான்டென்ட் ஃப்ரம் த ரேண்டம் புக்ஸ் எபிசோட் 42. மண்டே டு சாட்டர்டே நம்ம மாங்குன்னு வேலை பார்ப்போங்க. ஒரே ஒரு நாள் தான் நம்மளுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும். அதாவது சண்டே. அன்னைக்கு ஒரு நாளும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம்னா, என்னுடைய பேஷனை நோக்கி ஓடுறேன், என்னோட ஸ்கில்லை நோக்கி ஓடுறேன் அப்படின்னு ஓடுவோம். நான் தப்பே சொல்லலை, நீங்க ஓட வேண்டியது தான். ஆனால் உங்க பிரெயினை நீங்க திரும்ப திரும்ப லோட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க பிரெயின் ஒரு பாயிண்ட்ல த்ரெஷோல்டை மீட் பண்ணி அது ஒர்க் பண்றதை நிப்பாட்டிடும். ஸோ அதுக்கு நீங்க டீலோடிங்க்கு டைம் கொடுக்கணும். ஸோ டீலோடிங்னா என்ன? ரொம்ப சிம்பிள். நீங்க மண்டே டு சாட்டர்டே அது மேல ஒரு லோட் ஏற்றி வச்சிருப்பீங்க. அந்த ஒரு நாள் நீங்க எதுவும் பண்ணாம இருந்தாலே அது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரெயின் என்ன பண்ணணும்னா டீலோட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ டீலோட் பண்றப்ப என்ன ஆகும்? உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அடுத்த ஒரு வாரத்துக்கு நீங்க 100% ப்ரொடக்டிவிட்டி கொடுத்து ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஒரு நாள் நீங்க எந்த ஒரு விஷயமும் செய்யாம இருங்க. முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்ட் எடுங்க. அதாவது தூங்கி எந்திரிக்கிறது கிடையாதுங்க ரெஸ்ட். ஃபோன் பார்க்கறது கிடையாதுங்க ரெஸ்ட். அண்ட் சும்மா அப்படியே வெறுமனே படுத்துக்கிட்டு இருக்கிறது கிடையாதுங்க ரெஸ்ட். ரெஸ்ட் இஸ் சம்திங் தட் யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன். அதாவது ஒரு தனியாக ஒரு இடத்துல உட்காந்து சைலண்டாக இருக்கணும், எதுவுமே பண்ணக்கூடாது. இல்லை மெடிடேஷனும் கிடையாது. நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு, அது மெடிடேஷனும் கிடையாது. நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் பிளாங்காக இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய பிரெயின் டீலோட் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு தடவை இதை ட்ரை பண்ணுங்க. அதுக்கு அடுத்த வாரம் பாருங்க நீங்கள் எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணுவீங்கன்னு. உங்களோட பிரெயின் எக்ஸ்பேண்ட் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டீலோடிங் கான்செப்டை அப்ளை பண்ணுங்க. கட்டாயமாக உங்கள் மூளை நீங்கள் சொல்கிறத கேட்கும். தேங்க்யூ ஸோ மச்.